இந்த தொகுதியில திராவிட கட்சிகளை தவிர மாற்று கட்சிகளுக்கு இடமே இல்லை. நான் சொல்ல போறது அரவக்குறிச்சியோட சுவாரஸ்யமான தேர்தல் வரலாறு தான். 1967 சுதந்திர கட்சி ஜெயிச்சாலும் 1971 தேர்தல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிட்ட தோத்து போச்சு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா தேர்தல்கள்லயும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. நான் சொல்றது திமுக அதிமுக. 1980 தான் இந்த தொகுதியில அதிமுக முதல் முறையா ஜெயிச்சு அதை தொடர்ந்து 84லயும் ஜெயிச்சு தொடர் வெற்றியை பதிவு பண்ணிருக்கு. ஆனா 1989 தேர்தல்ல திமுக ஜெயிச்சு அந்த தொடர் வெற்றிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுச்சு. 1991, 96, 2001, 2006, 2011 மற்றும் 2016 வரை நடந்த 6 தேர்தல்கள்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. 2019 நடந்த இடைத்தேர்தல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பா நின்னு அதிமுகவை பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. 2021 தேர்தல்ல திமுக சார்பா இளங்கோவன் அவர்கள் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களை எதிர்த்து நின்னு 24,816 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. வரப்போ 2026 தேர்தலையும் இந்த தொகுதி மக்கள் திராவிட கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்ல மாற்றம் ஏற்படுமான்னு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.